ஒரு காட்டில் ஆந்தை குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஆந்தைக்கு 2 ஆந்தை குஞ்சுகள் இருந்தன. தன் குஞ்சுகளை பேணி பராமரித்து வளர்த்தது தாய் ஆந்தை. குஞ்சுகள் வளர வளர அம்மாவிடம் பல கேள்விகள் கேட்க ஆரம்பித்தன. ஒரு நாள் ஆந்தை குஞ்சுகளில் ஒன்று கேட்டது, அம்மா, எல்லாரும் பகலில் தான் சுறுசுறுப்பாக உலாவிக் கொண்டிருக்கின்றனர். நாம் மட்டும் பகலில் தூங்கிவிட்டு இரவில் இரை தேடுகிறோம். நாம் சென்று இரை தேடும் வேளையில் ஊரே உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஏமா இப்படி என்றது. அதற்கு அந்த அம்மா ஆந்தை கூறியது, நமக்கு பகலில் கண் தெரியாது, இரவில் தான் கண் தெரியும். அதனால்தான் நாம் பகலெல்லாம் தூங்கிவிட்டு இரவில் சென்று இரை தேடுகிறோம் என்றது அந்த தாய் ஆந்தை. அதற்கு ஆந்தை குஞ்சு கூறியது, ஏமா கடவுள் நம்மை மட்டும் இப்படி படைத்து விட்டார்? அதற்கு தாய் ஆந்தை கூறியது, கடவுள் நம்மை எல்லாம் ஒரே மாதிரி தான் படைத்தார். முன்னொரு காலத்தில் நம்முடைய முன்னோர்களில் ஒருவர் செய்த தவறை தான் நாம் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றது. அப்படி என்னதான் தவறு செய்தார் அம்மா என்று குஞ்சுகள் கேட்டன. அந்த தாய் ஆந்தை ஒரு கதையை கூற ஆரம்பித்தது. ஒரு முறை நம் முன்னோர்களில் ஒருவர் காகம் ஒன்றிடம் மிகவும் நட்பாக இருந்தார். ஒரு நாள் அந்த காகத்திற்கு உடல்நிலை மிகவும் சரியில்லை. எனவே அதை அழைத்து கொண்டு காட்டில் டாக்டராக இருந்த குயில் டாக்டரிடம் சென்றனர். வாருங்கள், யாருக்கு உடம்பில் பிரச்சனை? என் நண்பன் காகத்திற்கு தான் டாக்டர். அவன் ஒழுங்காக சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிறது டாக்டர். என்ன பிரச்சனைன்னு பாருங்க. ஓ அப்படியா, சரி 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 பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குயில் டாக்டரோ நன்றாக வைத்தியம் பார்த்து காக்காவை குணமாக்கிவிட்டது. அதன் பிறகு டாக்டருக்கு பீஸ் கொடுக்கணும் இல்லையா? ஆனால் இவர்கள் இருவரும் கொடுக்கவில்லை. எனவே குயில் டாக்டர், காகம் இப்பொழுது பூரண குணமடைந்து விட்டது. எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூலியாக கொடுங்கள் என்று குயில் கூறியது. இவர்கள் இருவரும் எங்களிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடி வந்து விட்டனர். அதன் பிறகு இவர்கள் இருவரையும் பார்க்கும் பொழுதெல்லாம் பணம் கேட்க ஆரம்பித்தது குயில் டாக்டர். அட ஆந்தையாரே, எங்கே போகிறீர்கள்? என்னுடைய பணத்தை கொடுத்துவிட்டு போங்கள். என்னடா இவனோட பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு நினைச்ச நம்முடைய பாட்டரான ஆந்தையார் பகலில் தலை காட்டுவதே இல்லை. இரவில் மட்டுமே வெளியே வருவதும் இரையை பிடித்து தின்பதுமாக இருந்தார். பகல் முழுவதும் மரப்பொந்துகளில் படுத்து நன்கு தூங்குவது, இரவில் எழுந்து வெளியே செல்வது, இப்படியே இருந்ததால் ஆந்தையாரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதனால் ஆத்திரமடைந்த குயில் டாக்டர் காக்காவை பிடித்து, உனக்காக தானே வைத்தியம் பார்த்தேன், என்னுடைய பணத்தை ஒழுங்காக கொடுத்து விடு, இல்லை என்றால் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது. அப்படி சொல்லிவிட்டு பயங்கரமாக திட்டி அனுப்பியது. ஆமாம்மா, பாவம் அந்த குயில் டாக்டர். அந்த காக்காயாவது ஏதாச்சும் வேலை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பீஸை கொடுத்துருக்கலாம்ல. ஆமா, ஆனா அப்படி கொடுக்கவே இல்லை. இதனால ரொம்ப கோபமான குயில் டாக்டர், இனிமேல் எங்கள் இனத்தார் இடும் முட்டைகளை எல்லாம் உன் இனத்தார் தான் காவல் காக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டது. அன்றிலிருந்து குயில் இனத்தார் அனைவரும் இடும் முட்டைகளை காக்கை கூட்டில்தான் இடுவார்கள். அது குயிலின் முட்டை என்று தெரியாமலே காக்கை இனம் வளர்த்து கொண்டு வருகிறது.
நம்முடைய இனத்தார் பகலில் தூங்கி தூங்கியே நமக்கு பகலில் கண் தெரியாமல் போய்விட்டது. இதுதான் இந்த கதை என்றது தாய் ஆந்தை. அம்மா, பிறரை ஏமாற்றுவதால் ஏற்படும் கஷ்டம் காலம் காலமாக பின்தொடர்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இனிமேல் நாங்கள் ஒரு காலம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே மாட்டோம் என்றனர். செல்லமாக தன் குஞ்சுகளை அணைத்து முத்தமிட்டது தாய் ஆந்தை. இக்கதையினால் அறியப்படுவது என்னவென்றால், ஒருவர் செய்யும் சிறு தவறு அவரின் பரம்பரையையே பாதிக்கிறது.